பிஎட் படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். அதாவது இது ஒரு பிஎட் ஸ்டூடெண்ட் அனைவர்களுக்குமே அதாவது ஒரு மகிழ்ச்சியான நற்செய்தினே சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் என்னைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. அதுவும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்களோட பேப்பர் வேல்யூவேஷன் உங்கள் காலேஜில் தான் நடைபெறுது. ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அந்த வேல்யூவேஷனில் உங்கள் காலேஜ் ஸ்டாஃப் திருத்த மாட்டாங்க. உங்கள் காலேஜுக்கு கீழே இருக்கிற காலேஜிலேருந்து திருத்த மாட்டாங்க. அதாவது அருகில் உள்ள காலேஜில் இருந்து தான் திருத்துவாங்க. அதுவும் கல்வியியல் கல்லூரியில் இருக்க அருகில் உள்ள காலேஜிலேருந்து திருத்துவாங்க. அதில் ஆசிரியர்களுக்கு ஒரு என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னா அதாவது 3 வருஷம், அது 3 ஆண்டுகளுக்கு மேல் கற்பித்தல் பணி அனுபவம் இருந்தால் மட்டும்தான் பேப்பர் திருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இப்போ பார்ப்போம். அதாவது இன்னைக்கு அப்டேட் தான். அது டிஎன்டிவியில் கல்லூரி தேர்வு குழுவானது மதிப்பீட்டு முகாமை, அதாவது வேல்யூவேஷன் கேம்ப் அவரவர் கல்லூரியிலேயே அமைத்துக் கொள்வதோடு டிசம்பர் 29, 30, 31ஆம் தேதிகளில் ஏதேனும் 2 நாட்களில் விடைத்தாள்கள் மதிப்பீட்டை பணியை நடத்தி முடிக்க வேண்டும். பார்த்துங்க, 29 அதாவது வர டிசம்பர் 29, 30, 31 இந்த 3 நாட்களில் ஏதோ 2 நாட்களில் விடைத்தாள் மதிப்பீட்டு பணியை நடத்தி முடிக்க வேண்டும். கல்லூரி முதல்வர்களே மதிப்பீட்டு முகாம் அலுவலராக, அதாவது வேல்யூவேஷன் கேம்ப் ஆஃபீஸர் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அதாவது வேல்யூவேஷன் கேம்ப் அதாவது முகாம் அலுவலராக உங்களுடைய கல்லூரி முதல்வர் தான் இருப்பார். ஓகே, அடுத்தது கல்லூரி முதல்வர்கள் அதாவது பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன், எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பாடத்திற்கு உரிய புறத் தேர்வாளர்கள் எக்ஸ்டர்னல், அதாவது தங்களது கல்லூரி ஆசிரியர்களை தவிர்த்தல், தங்களது கல்வி நிறுவனத்தின் கீழ் செயல்படும் பிற கல்லூரிகளின் ஆசிரியர்களை தவிர்த்தும் தங்களது கல்லூரிக்கு மிக அருகாமையில் உள்ள சுயநிதி அரசு உதவி பெறும் கல்லூரியில் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் பிற பல்கலைக்கழக கல்வியியல் துறை ஆசிரியர்கள், பார்த்துங்க, 3 ஆண்டுகளுக்கு மேல் கற்பித்தல் பணி அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் தெரிவு செய்து பெயர் பட்டியலை தயாரித்து டிஎன்டியூ exams@gmail.com, அதாவது நம்மளோட யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்கு அவங்க அனுப்ப, அதாவது மின்னஞ்சலுக்கு என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுவும் என்னைக்குன்னா நாளைக்கு, அதாவது இன்னைக்கு தான் 21/12/2020க்குள் அனுப்பி பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரிடம் இருந்து அதாவது அனுமதி பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் கல்லூரியில் தான் எக்ஸாம் நடக்கும். உங்கள் கல்லூரியில் தான் எக்ஸாம் பேப்பர் வேல்யூவேஷன் நடக்கும். ஆனால் உங்கள் கல்லூரி ஸ்டாஃப் திருத்த மாட்டாங்க. டேட் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 29, 30, 31 இந்த 3 நாட்களில் ஏதாச்சும் 2 நாட்கள் நடைபெறும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பிஎட் சம்பந்தமாக போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வரும். சரி, இதுபோல் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினோத்.